விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவின் தடைக்கு கண்டனம் வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா அரசு நல்லிணக்க முயற்சியை பாதிக்கும் என கருத்து. இழுவலைகளை படிப்படியாக நிறுத்த தமிழக கடற்றொழிலாளர்கள் இணக்கம். வவுனியா பேச்சுவார்த்தையில் முடிவு. 3 வேளை உணவு உண்ண முடியாத நிலை. அனூர் அரசினால் மக்கள் நிற்கது என்கிறார் சஜித். இரவோடு இரவாக அழிக்கப்படும் பனை மரங்கள். அதிகாரிகள் பாரபட்சமாக செயற்படுவதாக குற்றச்சாட்டு. நெடுந்தீவில் கைது செய்யப்பட்ட தமிழக கடற்றொழிலாளர்கள். ஸ்ரீலங்கா கடற்படை அதிரடி. இறக்குமதி செய்யப்படும் மகிழுந்துகளுக்கு புதிய வரி. ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முன்னாள் படை தளபதிகள் உள்ளிட்ட 4 பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடையானது ஒருதலைப்பட்ச நடவடிக்கையாகும் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவின் தடை குறித்து ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட போரின் பொழுது மேற்கொள்ளப்பட்ட கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகளுக்குட்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் முறைகேடுகளுக்கு பொறுப்பானவர்கள் என்கின்ற வகையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஷவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட, முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய, துணை ராணுவ குழுவை உருவாக்கிய கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இவர்களில் எவரும் பிரித்தானியாவுக்கு பயணிக்க முடியாத வகையில் பயண தடைகளும், பிரித்தானியாவில் இவர்களுக்கு சொத்து இருந்தால் அவற்றை முடக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நபர்களின் சொத்துக்களை முடக்குவது மற்றும் அவர்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடை செய்வது உள்ளிட்ட இந்த தடைகள் பிரித்தானிய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒருதலைப்பட்ச நடவடிக்கை என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நாடுகளால் எடுக்கப்படும் இத்தகைய ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள் இலங்கையில் உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறைக்கு எந்த ஆதரவையும் வழங்காதென்றும் மேலும் நிலைமையை குழப்பமடைய செய்யும் என்றும் அந்த அமைச்சு கூறியுள்ளது. பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான உள்நாட்டு வழிமுறைகள் பலப்படுத்தும் பணியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈடுபட்டுள்ள நிலையில் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் உள்நாட்டு பொறுப்புக்கூறல் வழிமுறைகள் மூலம் கையாளப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் விஜித கேரத் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கிடம் தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் 11 பேர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை அறிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் இந்திய கடற்றொழிலாளர்களை தடுத்து நிறுத்துமாறு வடபகுதி கடற்றொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய கடற்றொழிலாளர்களால் இலங்கை கடல் வளம் பாதிக்கப்படுவதோடு தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பொழுது 11 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் ஒரு படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கடற்படை இன்று அதிகாலை முன்னெடுத்த வழமையான கண்காணிப்பு நடவடிக்கையின் போதே இவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள இந்திய கடற்றொழிலாளர்கள் மயிலிட்டி துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டு நீரியல் வளத்துறையிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட உள்ளனர். இழுவலைகளை பயன்படுத்தி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை படிப்படியாக நிறுத்த எதிர்பார்ப்பதாக இந்திய ராமேஸ்வரம் மாவட்டத்தின் விசைப்படகு கடற்றொழிலாளர் சங்கத்தின் தலைவர் ஜேசுராஜா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற இந்திய இலங்கை கடற்றொழில் சங்க பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைக்கு சுமூகமாக நடைபெற ஏற்பாடு செய்த இலங்கை மீனவ சமாசத்துக்கு அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு மிக முக்கியமானது. கடந்த 9 வருட காலமாக இரண்டு அரசாங்கமும் பேசியதோடு மீனவர் பேச்சுவார்த்தை பேசப்படலை. இந்த 9 ஆண்டு காலங்களில் 2 வகை மீனவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பாதிப்பை எவ்வாறு நிறுத்துவது என்று இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டது. அவர்களுடைய கோரிக்கை என்பது இழுவலையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். இழுவலை நிறுத்தினால்
கடல் வளம் பாதுகாக்கப்படும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. நாங்க இந்த இழுவலை படிப்படியாக குறைப்பதற்கு எங்களுடைய தமிழக அரசு, இந்திய அரசாங்கம் வாயிலாக இந்த இழுவலையை குறைப்பதற்கு நாங்கள் முழுவதுமாக படிப்படியாக குறைப்பதற்கு சம்மதிக்கிறோம் என்று கூறியும், அதுபோக ஏனைய மாவட்ட மீனவ அமைப்புகளை எல்லாம் ஒன்று திரட்டி அடுத்த கட்டமாக இந்திய அரசாங்கம், தமிழக அரசு, இலங்கை அரசாங்கம் உதவியுடன் இந்த மீனவ அமைப்புகள் இருந்து பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை எடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் பேசி இருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கையானது வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்க வர்ற மீனவர்களை இலங்கை அரசாங்கம் அவங்க சட்டத்தின் பிடியில 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் தண்டனை போட்டிருக்காங்க. அந்த மீனவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒத்துழைப்பதாக இலங்கை மீனவ சங்க பிரதிநிதிகள் கூறியிருக்கிறார்கள். எங்களுக்கு மிக சந்தோஷம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை இந்திய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம், தமிழக அரசு சேர்ந்து கூடிய விரைவில் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இதேவேளை வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்றொழிலாளர்களை இந்திய கடற்றொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் பார்வையிட்டு கலந்துரையாடியுள்ளனர். வவுனியாவில் இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற நிலையில் ராமேஸ்வரம் இந்திய விசைப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் பி. ஜேசுராஜா, ராமேஸ்வரம் பாரம்பரிய விசைப்படகு கடற்றொழில் சங்கத்தைச் சேர்ந்த ஆல்வின் பெர்னாண்டோ, மண்டபம் விசைப்படகு கடற்றொழில் சங்கத்தைச் சேர்ந்த இருதயராஜா ஜஸ்டின், தங்கச்சி மடம் விசைப்படகு கடற்றொழில் சங்கத்தைச் சேர்ந்த ஜெருசிமான்ஸ், பாம்பன் விசைப்படகு கடற்றொழில் சங்கத்தைச் சேர்ந்த ராஜப்பன் சகாயம் ஆகியோர் வவுனியா சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டனர். எல்லை தாண்டியும் சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தியும் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய வவுனியா சிறைச்சாலையில் 40 இந்திய கடற்றொழிலாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை இவர்கள் பார்வையிட்டதுடன் அவர்களுடைய தற்போதைய நிலைமை தொடர்பிலும் இதன்பொழுது கேட்டறிந்து கொண்டனர். சுபநேரத்துக்கு நாட்டை அனுரவிடம் கொடுத்துவிட்டு தற்பொழுது வாழ்வதற்கு நாட்டு மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைய நிலவரப்படி பொருட்களின் விலைகள் அதிகரித்து கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கட்டுக்கடங்காத அழுத்தங்களால் நாட்டு மக்கள் அசௌகரியத்தில் வாழ்கிறார்கள். சிலர் 3 வேளையும் சாப்பிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 2 வேளையும் 1 வேளையும் சாப்பிடும் மக்களும் காணப்படுகிறார்கள். இந்த அரசாங்கத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த முடியாது போயுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு மேலும் வரி விதிக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் அடிமையாகி அதன் கைதியாக மாறி சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஏற்ப தனது செயற்பாட்டை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த அரசாங்கம் நாட்டு மக்களை மறந்து பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த தவறியுள்ளது. தேங்காய் குறித்தும் அரிசி குறித்தும் பேசும்போது அரசாங்கம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. குரங்குகள் மீதும் நாய்கள் மீதும் பழி சுமத்திவிட்டு தங்களுடைய பொறுப்பை அரசாங்கம் தட்டி கழித்து வருகிறது. அதிகாரம் கிடைத்ததும் என்ன செய்வது என்பது குறித்து தடம் மாறி வருகிறார்கள். அரிசி விலையை 300 ரூபாவாக அதிகரித்து அரிசி விலை சூத்திரம் எதுவென்று தெரியாது. இதற்கு ஒரே காரணம், இந்த அரசால் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. மக்களுக்கு உகந்த உன்னத சேவையை இவர்களால் வழங்க முடியாது. இவர்களால் பேசும் அளவுக்கு நடைமுறையில் ஆளும் திறமை இல்லை. பாதுகாப்பு தொடர்பாக விரிவுரைகளை வழங்குவதற்கு அழைத்த பிரதியமைச்சர் கூட இன்று மௌனம் காத்து வருகிறார். நாட்டின் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு சிக்கலில் காணப்படுகிறது. நீதிமன்றத்தில் நடந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 22க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளன. கொள்ளையர்கள், கொலைகாரர்கள் மற்றும் ஊழல்வாதிகள் சமூகத்தை சீரழித்து வருகிறார்கள். காவல்துறை அதிபர் தானாகவே முன்னிலையாகும் வரையில் அவரை கண்டுபிடிக்க முடியாத இந்த அரசாங்கத்திற்கு நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு வரும் வரையில் எதுவும் தெரியாத நிலையிலேயே நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு காணப்படுகிறது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு உண்மையில் ஆபத்தில் இருக்கிறது. இவ்வாறு ஒரு நாடாக எம்மால் முன்னோக்கி பயணிக்க முடியாது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குவதாசன் தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மூதூர் பிரதேச சபையில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு மூதூர் ரால்குழியில் உள்ள மாதர் சங்க கட்டிடத்தில் இடம்பெற்ற பின்னர் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழ் கட்சியோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவேன். திருகோணமலை மாநகர சபை, பெருகல் பிரதேச சபை, பட்டணமஞ்சூழ பிரதேச சபையிலே தமிழ் கட்சி ஆட்சி அமைக்கும். மூதூர், குச்சவெளி போல இடங்களிலே ஆட்சி அமைப்பதிலே கணிசமான செல்வாக்கை செலுத்தும். கிண்ணியா, சேருவில, மொரவ,
கம்பலாம் ஆகிய இடங்களிலே தமிழ் வேட்பாளர் உள்ள வட்டாரங்களில் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். இலங்கை தமிழிசை கட்சி அதிகார பரவலாக்கத்துக்காக போராடுகிற ஒரு கட்சி. அந்த அடிப்படையிலே உள்கட்சி ஜனநாயகம் வேணும் என்ற அடிப்படையிலே அந்த கோட்டங்களுக்கு தான் நாங்கள் அதிகாரங்களை கொடுத்திருந்தோம். உதாரணமாக திருவண்ணாமலை நகர கோட்டம், பட்டினவஞ்சூழல் கோட்டம், குச்சவெளி கோட்டம், மூதூர் கோட்டம், வெறுகல் கோட்டத்துக்கு அந்த கோட்டத்தவர்களே 19 கோட்டத்திலே வருகின்ற வட்டாரங்களுக்கு வேட்பாளர் தெரிவு செய்வதை கொடுத்திருந்தோம். அந்த கோட்டங்களும் வட்டாரங்களும் சேர்ந்தான் வேட்பாளர் தெரிவை மேற்கொண்டார்கள். அவர்கள் நிச்சயமாக தங்களோட வட்டாரத்திலே, தங்களோட கோட்டத்திலே, தங்களுடைய சபையிலே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரை தெரிவு செய்திருப்பார்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் வைத்து சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பில் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குடன் கலந்துரையாடியதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரோடு நீண்டகால தொடர்புகள் மற்றும் நிலைபெறான தன்மை குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் பொழுது புனித ரமலான் மாதத்தில் காசா மக்கள் எதிர்கொண்டுள்ள பெரும் துயரங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பிலும் கவலையை தூதுவரிடம் வெளிப்படுத்தியதாகவும் மனிதாபிமான விடயங்களை முன்னிறுத்தியும் உலக அமைதிக்காகவும் அமெரிக்கா தன்னுடைய ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி பச்சலைப்பள்ளி இயக்கச்சி பகுதியில் கண்ணகியம்மன் கோவில் சுற்றாடலில் இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் சட்டவிரோதமாக அழிக்கப்பட்டுள்ளன. இயக்கச்சி பகுதியில் கண்ணகியம்மன் கோவில் சுற்றாடலில் சட்டவிரோதமாக காணி ஒன்றை தமதாக்கிக் கொள்வதற்காக சில விசமிகள் பனை மரங்களை அழித்தொழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நூற்றுக்கணக்கான பனைகள் சில நாட்களில் அழிக்கப்பட்டு குறித்த இடம் பாலைவனமாகி வருவதாகவும் பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் பனை அபிவிருத்தி அதிகார சபை உட்பட அதிகார மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரையில் எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாமை மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த இடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் இயக்கச்சி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு மாமாங்கம் பகுதியில் வீடொன்றில் இருந்து ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த ஆண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மட்டு தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மானிப்பாயைச் சேர்ந்த 71 வயதுடைய செல்லத்துறை கெங்காதரன் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் ஆஸ்திரேலியாவில் இருந்து மட்டக்களப்பு மாமாங்கம் 6ஆம் குறுக்கு வீதியில் உள்ள வீடு ஒன்றில் வந்து தங்கியுள்ள நிலையில் நித்திரைக்கு சென்றவர் நித்திரையில் இருந்து எழும்பாத நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதைக் கண்டு காவல்துறையினருக்கு தெரிவித்தனர். இதையடுத்து குறித்த சடலத்தை காவல்துறையினர் நீதிமன்ற அனுமதியை பெற்று பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். இதேவேளை பருத்தித்துறை பிரதான வீதி கோப்பாய் சந்திக்கரை அருகாமையில் உள்ள வாய்க்காலில் இருந்து இனம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலத்தில் உள்ளவர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் இல்லை என்றும் யாசகம் பெறுபவராக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. அவரின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்திய மத்திய அரசின் வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு அரசு தீர்மானம் ஒன்றை கொண்டு வரவுள்ளது. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மூலத்தை மத்திய அரசு கைவிடக் கோரும் தீர்மானத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று முன்மொழியவுள்ளார். வக்ஃபு சட்டத்திருத்த சட்டம் மூலம் மக்களவையில் அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ்நாடு அரசு அதற்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வருகிறது. நாடு முழுவதும் உள்ள வக்ஃபு வாரிய சொத்துக்களை பதிவு செய்து வெளிப்படைத் தன்மையுடன் நிர்வகிக்கும் வகையில் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட உள்ளது. வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற மகளுந்துகள் மற்றும் மகளுந்து பாகங்களுக்கு 25% வரிகளை விதித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது உலகளாவிய வர்த்தக போரை விரிவுபடுத்தும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக 2வது தடவை பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாளில் இருந்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அவர் இறக்குமதி வரிகளை அதிகரித்து அயல் நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறார். தற்பொழுது அவர் வெளிநாட்டு மகளுந்துகளுக்கு அதிக வரி விதித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற மகளுந்துகளுக்கு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் 25% வரிகள் விதிக்கப்படும் என்றும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் வணிகங்கள் மீதான கட்டணங்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் மகளுந்து பாகங்கள் மீதான வரி விதிப்பு மே அல்லது அதற்கு பின்னர் ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை மகிழுந்து உற்பத்தி துறையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் இது அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளையும் முதலீட்டையும் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். குறித்த நடவடிக்கை அமெரிக்காவில் குறிப்பிடத்தக்க மகிழுந்து உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்துவதற்கும் விலைகளை அதிகரிப்பதற்கும் நட்பு நாடுகளுடனான உறவுகளை சீர்குலைப்பதற்கும் வழிவகுக்கும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை கடந்த ஆண்டு அமெரிக்கா சுமார் 8 மில்லியன் மகிழுந்துகளை இறக்குமதி
இறக்குமதி செய்துள்ளது. அமெரிக்காவுக்கு மகிழுந்துகளை வழங்கும் முன்னணி நாடுகளாக மெக்சிகோ, தென்கொரியா, ஜப்பான், கனடா மற்றும் ஜெர்மனி ஆகியன காணப்படுகின்றன. அத்துடன் பல அமெரிக்க மகிழுந்து நிறுவனங்கள் மெக்சிகோ மற்றும் கனடாவிலும் செயற்பாடுகளை கொண்டுள்ளன. அவை 3 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவின் தடைக்கு கண்டனம் வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா அரசு நல்லிணக்க முயற்சியை பாதிக்கும் என கருத்து. இழுவலைகளை படிப்படியாக நிறுத்த தமிழக கடற்றொழிலாளர்கள் இணக்கம். வவுனியா பேச்சுவார்த்தையில் முடிவு. 3 வேளை உணவு உண்ண முடியாத நிலை. அனூர் அரசினால் மக்கள் நிற்கது என்கிறார் சஜித். இரவோடு இரவாக அழிக்கப்படும் பனை மரங்கள். அதிகாரிகள் பாரபட்சமாக செயற்படுவதாக குற்றச்சாட்டு. நெடுந்தீவில் கைது செய்யப்பட்ட தமிழக கடற்றொழிலாளர்கள். ஸ்ரீலங்கா கடற்படை அதிரடி. இறக்குமதி செய்யப்படும் மகிழுந்துகளுக்கு புதிய வரி. ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.